மா மாதாவை வணங்காத சிசுவும், மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண் என்பார்கள். இத்தகைய சிறப்பு மாதத்தில், சிறப்பு வாய்ந்த ஒரு மாதத்தில், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும், குருவுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் நாம் இதுக்கு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுவோம். நம் வாழ்வின் நோக்கமே இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்றது தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம். இறை உணர்வு பெறாமல் அறநெறி வாழ்க்கை என்ற ஒன்றை நம்மால் வாழவே முடியாது. இறை உணர்வு என்பது அன்பு. அந்த அன்பு என்ற ஒரு உணர்வு நம்மிடம் இல்லாமல், நம்பளால யாருக்கும் நம்பளுடைய அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மைய நம்மளால நினைக்கவே முடியாது. ஏன்னா, நமக்கே அந்த அன்பு இருந்தா தான் நம்ப மேலேயே ஏன்னா, 6ஆம் அறிவினுடைய முழுமையே எதுல இருக்குன்னா, தான், சமுதாயம், இயற்கை என்ற ஒரு 3 இணைப்பில் தான் 6ஆம் அறிவோட முழுமையே அதில் தான் அடங்கியிருக்கு. அதுல நாம எப்படி இருக்கிறோம் என்றத பொறுத்து தான் 6ஆம் அறிவின் முழுமை. அப்போ அன்பு என்ற ஒன்று நம்பகிட்ட அந்த இறைத்தன்மை இல்லன்னா, முதல்ல நம்பளையே நாம பாழ்படுத்திக்குவோம். நம்பள முதல்ல கவனிச்சுக்க மாட்டோம். நமக்குள்ள இறைத்தன்மை இறையாக இருந்து அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகள நம்ம கவனிச்சுக்க மாட்டோம். இதனால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க நம்ம வாழ்க்கைய வாழாம நம்மளோட வாழ்வின் நோக்கமும் கெடுது. சமுதாயம், அதுக்கப்புறம் குடும்பத்திலிருந்து எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளும் அங்க பாதிக்குது. இயற்கையே காக்காமல் அத அழிக்கக்கூடிய அளவுக்கு போகுறோம். இது 3ம் இந்த தவறுகள் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட மன அ அதிர்வு, மனதுடைய அவனுடைய சுழற்சி நிலை அங்கு மாறும் பொழுது இந்த அவனுடைய உடலுக்குள்ள இருக்க உடல், உயிர், மனம் 3ம் இணக்கமாக இல்லாத பொழுது, அவன் அங்கு 3த்துக்குமே தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாதவனாக, வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியாதவனாக, 6ஆம் அறிவின் முழுமை பெற முடியாதவனாக ஆகிறான். அப்ப இந்த உடல், உயிர், மனம் 3ம் ஒரு இணக்கம் இல்லன்னாக்கா, அந்த இடத்துல மன அதிர்வு நிலை அதிகமா இருக்கு. மென்டல் ஃப்ரீக்வன்சி நிலை அதிகமா இருக்கு. அவனிடம் மிருகத்தன்மை அதிகமா இருக்கும். உணர்ச்சி நிலையிலே அவன் இருக்கிறான். அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தான் இந்த 3யும் இணக்கமாக வைத்துக் கொள்வதற்காக தான் சாமிஜி நமக்கு என்ன குடுத்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியானம், உயிருக்குன்னு ஒரு பயிற்சி காயகல்பம். ஏன்னா, உடல் ஒன்று நினைக்க, மனம் ஒன்று வேற செய்யும்போது, உயிரிலிருந்து வரும் எனர்ஜி நம்மளுடைய இந்த அதிகமான மென்டல் ஃப்ரீக்வன்சினால் வீணாக அந்த உயிரோடைய காந்த எழுச்சினால நம்மகிட்ட வர அந்த ஜீவகாந்தத்த நம்ம இந்த உணர்ச்சி நிலையினால அதிகமா வீணாக செலவு பண்ணும்போது, நம்மளுடைய அறிவியோடைய வேலைப்பாடு நல்ல வழியில் செல்வதில்லை. நம்மளுடைய அறிவின் வேலை நல்ல வே நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி, நல்ல ஒரு நல்பாதையை நோக்கி அது செல்வதில்லை. அது அமைதி நிலைக்கு வரும்பொழுது தான், அவன் அன்பும் கருணையும் உள்ளவனாக மாறும்பொழுது தான், தனக்கும் பாதகம் இல்லாமல், சமுதாயத்துக்கும் பாதகம் இல்லாமல், உலகத்திற்கும் பாதகம் இல்லாத இயற்கையையும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு மனிதன், மாமனிதனாக வாழக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வாழ்வான். அப்போ ஒரு இணக்கத்தன்மை என்பது எங்க வேணும்னு பார்த்தீங்கன்னா, உடல் நம்ம 3 உடலுக்கு சொந்தக்காரங்கன்னு சாமிஜி சொல்லியிருக்காரு இல்லையா? அது இதுக்கு தான் நமக்கு இந்த 3க்கு தான் எடுத்த உடனே பயிற்சி. உடல், உயிர், மனம். இந்த 3ம் இணக்கமா இருந்தாலே ஒரு மனிதன் தெய்வம் ஆகலாம். இந்த 3ம் இணக்கமாக வைத்துக் கொள்ளும் பொழுது, அவன் அங்க நம்ப அதுக்கு தான் சாமிஜி இப்போ நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க தவ பயிற்சி வரைக்கும் சுழற்சி வேகம் அங்கு நம்மளுடைய மன அழற்சி சுழற்சி வேகம் அங்க நமக்கு கம்மியாகும்போது, அப்பதான் அகத்தாய்வு நம்மளால உள்ள பண்ண முடியும். இப்ப அகத்தாய்வு பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய நம்மளுடைய அகத்தில் இருக்கும் அவல நிலையை நாம தெரிந்து, அதை நாம தூய்மை செய்து கொள்கிறோம். இதற்கு இந்த 3 உடலும்
இணக்கமாக இருக்க வேண்டும். உடல், உயிர், மனமும். அதுக்கு ஆசான் அருள்தானே நமக்கு அற்புதமான பயிற்சிகளை நமக்கு இங்க குடுத்திருக்கிறார். தவப்பயிற்சி தரும் குணநலன்கள், இணக்கத்தன்மை, இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தகுதியே இணக்கத்தன்மை. அறிவு விரிய விரிய அந்த தகுதியில் பிறருடைய நலனையும், தீமையை, இருப்பையும் உணர்ந்து கொள்ளலாம். இது 3ம் இணக்கமாக கொள்ளும் பொழுதுதான், தனக்கு தான் செய்து கொள்ளும் தவறையும், பிறருக்கு தாம் செய்யும் தவறையும் உணர்ந்து தன்னை மாற்றிக் கொள்வான். அதுக்கு இந்த 3 உடலும் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். இப்பொழுது நாம மௌனத்திற்கு நாம இப்ப செல்ல இருக்கிறோம். இந்த மௌனத்தில் அகத்தவத்தின் பெருமையை உணர்ந்து, குருநெறியில் பழகிய எந்த விதத்திலும், இடத்திற்கும், காலத்திற்கும் மக்களுக்கு தக்கவாறு இணக்கத்தன்மையோடு, நலமே காத்து, நலமே விளைவித்து, மேன்மையோடு நாம வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த 3 உடல்களையும் நாம் இணைத்து வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். இறையோடு மௌனத்தில் இணைவோம். வாழ்க வளமுடன்.
நாம் மௌனத்தில் இணைந்து இந்த 3 உடல்களையும் இணைத்து மன அடைச்சூழலை குறைத்து நம்மிடம் இருக்கும் அருகுணத்தையும் சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடைச்சூழலின் விரைவால்தான் அருகுணத்தில் சிக்கி 5 பெரும் படிச்செயல் பாவ வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது மனித குலம். இதேதான் மன அழுத்தம். இதற்கும் இந்த 3 உடல் இணைப்பு இல்லாததே காரணம். நாம் இந்த மௌனத்தில் 3 உடல்களையும் இணைத்து பரம்பொருளோடு மன அழுச்சலை குறைத்து பரம்பொருளோடு இணைந்து கொண்டிருக்கிறோம்.
வாழ்க வளமுடன். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள் கூறுவோம். வாழ்க்கை துணை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமையிலே நம்மோடு தொடர்பு கொண்டுள்ள அன்பர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம். இனி வரும் வாழ்த்துக்களை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம் மனதார. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வழங்கிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புலத்தில் இருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நார்வே, டென்மார்க் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.